கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் மற்றும் ஒர்க்கிங் மெத்தட் பத்தி பார்த்தோம். இந்த நியான் சைலண்ட் லேம்ப் ஆனது ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். மற்ற இன்கண்டிஷன் லேம்ப், மெர்க்குரி வேப்பர் லேம்ப் மற்றும் சோடியம் வேப்பர் லேம்ப் இது போன்ற பல்புகள் மாதிரி இதை நம்ம பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத போன கிளாஸ்ல அதை பத்தி படிச்சோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆனது ஹை பிரஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்பினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் அண்ட் த ஒர்க்கிங் மெத்தட் பத்தி இந்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த ஹை பிரஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப் ஆனது ஃபர்ஸ்ட் இதோட பேசிக் பிரின்சிபல் கேஸ் டிஸ்சார்ஜ் என்ற மெத்தடின் படி இது இயங்குகிறது. இந்த ஹை பிரஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப் ஆனது மிக முக்கியமா ஒரு 3 டைப்ல இருக்கு. ஒன்னு MA டைப், MAT டைப், MB டைப். அதாவது MA னா மெர்க்குரி வேப்பர் லேம்ப் வித் ஆக்சிலரி எலக்ட்ரோட் டைப். அடுத்தது MAT டைப். MAT னா மெர்க்குரி வேப்பர் லேம்ப் வித் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் டைப். தேர்ட் ஒன் இஸ் MB டைப், மெர்க்குரி வேப்பர் லேம்ப் வித் ஆக்சிலரி அண்ட் பயானட் டைப் அப்படின்னு சொல்லி 3 விதமான லேம்ப் ஆனது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுல நம்ம பார்க்கக்கூடிய லேம்ப் ஆனது ஃபர்ஸ்ட் MA டைப், மெர்க்குரி வேப்பர் லேம்ப் வித் ஆக்சிலரி எலக்ட்ரோட் டைப் இப்ப அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல் இப்ப நம்ம பார்ப்போம். இதுதான் ஒரு மெர்க்குரி வேப்பர் லேம்புடைய டயகிராம். இதுல ஃபர்ஸ்ட் மேல இந்த அவுட்டர் கிளாஸ். இந்த அவுட்டர் கிளாஸ் உடைய உள்பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் பவுடர் ஆனது இதுல கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. இதனுடைய வெளியில நம்ம இந்த லேம்பை பாக்குறப்ப இது ஒயிட் கலரா இருக்கும். ஆனா இந்த கிளாஸ் உள்ள ஃப்ளோரசன்ட் டியூப், அந்த ஃப்ளோரசன்ட் டியூப் லேம்ப்ல எப்படி நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அந்த பவுடர் எப்படி இன்னர் சைடு கோட்டிங் கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த மெர்க்குரி வேப்பர் இன்னர் சைடு ஆனது அந்த கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. இந்த கோட்டிங் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா லேம்ப் எரியும் பொழுது மிக அதிகமான வெளிச்சம் நம்மளுடைய கண்ணு பார்க்க முடியாது. அப்போ நம்மளுடைய கண்ணு கெடுதல் ஏற்படும். அதை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த ஃப்ளோரசன்ட் பவுடராக கோட்டிங் கொடுக்கப்படும். இது கோட்டிங் கொடுத்ததுனால நம்ம பார்வைக்கு எந்த விதமான கெடுதல் ஏற்படாதுங்கிறதுக்காக இந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கறப்ப இந்த இன்னர் சைடு ஒரு கிளாஸ் டியூப் ஆனது கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் டியூப் என்ன மெட்டீரியலால் செய்யப்பட்டதுன்னா குவார்ட்ஸ். குவார்ட்ஸ் ஹை டெம்பரேச்சர் மெல்டிங் பாயிண்ட் உடையது. எவ்வளவு வெப்பநிலைகளை இது தாங்கக்கூடியது. அப்ப இதுக்குள்ள இந்த இன்னர் கிளாஸ் டியூப்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா இனர்ட் கேஸ், அதாவது ஆர்கான் கேஸ், வளிமண்டல அழுத்தத்தை விட 1.5 மடங்கு அதிகமா இதுக்குள்ள அந்த இனர்ட் கேஸை ஃபில் பண்ணிருப்பாங்க. அடுத்து பார்க்கறப்ப ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் மெர்க்குரி, அதாவது பாதரசங்கிறது ஒரு சிறிய அளவுல இந்த இடத்துல சும்மா ஒரு இடத்துல அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து இந்த கிளாஸ் டியூபுடைய 2 பக்கம் பார்க்கறப்ப டங்ஸ்டன் எலக்ட்ரோட் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதுக்கு பேரு மெயின் எலக்ட்ரோட். இந்த எலக்ட்ரோடும் இது ரெண்டுமே பேரியம் ஆக்சைடுல கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும். எதுக்காக பேரியம் ஆக்சைடு கோட்டிங் கொடுக்கறான்னு கேட்டீங்கன்னா இது வெப்பமடையும் போது மிக எளிதாக எலக்ட்ரான்களை எமிட் பண்றதுக்காக அந்த கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, இந்த 2 மெயின் எலக்ட்ரானுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு பக்கத்துல பாருங்க இன்னொரு எலக்ட்ரான் இருக்கும். இது பேரு ஸ்டார்டிங் எலக்ட்ரான். இந்த ஸ்டார்டிங் எலக்ட்ரான்ல இருந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டர் மூலமாக இந்த நியூட்ரலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் லீடு மூலமாக கொடுக்கப்பட்டு நியூட்ரல் கொடுத்திருக்காங்க. இது மெயின் எலக்ட்ரானில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் லீடாக ஃபேஸ் ஆனது இதுக்கு பேரு லேம்ப் கேப். இந்த லேம்ப் கேப் த்ரெட் ஷேப்ல இருக்கும். இதுக்கு பயன்படுத்தக்கூடியது பார்க்கறப்ப த்ரெட் டைப் ஹோல்டர் தான் இதுக்கு நம்ம பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த பாயிண்ட் ஃபேஸ் பாயிண்ட், இந்த த்ரெட் போர்ஷன் எல்லாமே நியூட்ரல் கூடியது. அடுத்து பார்க்கறப்ப இந்த பல்புல பாருங்க, இது சப்போர்ட்டிங் லீடு. இந்த சப்போர்ட்டிங் லீடு எதுக்காக கொடுக்குறாங்க கேட்டா இந்த இன்னர் சைடுல இருக்கக்கூடிய குவார்ட்ஸ் டியூப் சப்போர்ட் பண்றதுக்காக இந்த சப்போர்ட்டிங் லீடு வளைச்சு இதோட டைட்டா பொருத்தப்பட்டிருக்கும். அடுத்தது இந்த இன்னர் சைடு இருக்கக்கூடிய இந்த இன்னர் சைடு இருக்கக்கூடிய குவார்ட்ஸ் பல்புக்கும் இந்த வெளியில இருக்கிற கிளாஸ் டியூபுக்கு இடையில இருந்ததுன்னா வேக்கம் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா இது அதிகமான வெப்பநிலையில ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக வேக்கமானது இந்த பல்புக்குள்ள வேக்கம் பயன்படுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, இந்த டெர்மினல் இருந்து இதுதான் ஃபேஸ் டெர்மினல். இந்த டெர்மினல் இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பேலஸ்டர் சோக்கிங் கூட சொல்லுவாங்க. ஒரு சோக்கிங் மூலமாக சுவிட்ச் மூலமா ஃபேஸ் லைன் கொடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக நியூட்ரல் ஆனது டைரக்டா இந்த த்ரெட் போர்ஷன்ல நியூட்ரல் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டுக்கு இடையில சப்ளைக்கு பேரலல், அதாவது இந்த சோக்குக்கும் அவுட்டர்ல ஒரு கெப்பாசிட்டராக பயன்படுத்துறாங்க. இந்த கெப்பாசிட்டர் எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு இண்டக்டிவ் லோட்.
பவர் ஃபேக்டர் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த லேம்ப் ஆனது ஃபங்க்ஷன் ஆகிறப்ப உங்க கரண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். அதாவது பவர் ஃபேக்டர் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த பவர் ஃபேக்டரை வந்து கரெக்ஷன் பண்ணணும், பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, இந்த கெப்பாசிட்டராக கொடுக்கப்படுகிறது. மற்றும் இது சோக்கு, இந்த சோக்கு அல்லது பேலஸ்ட்னு சொல்லலாம். இந்த சோக்கு எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்பு எரிஞ்சதுக்கு தேவையான ஸ்டார்டிங் ஹை வோல்டேஜ் ஆரம்பத்தில் கொடுத்துட்டு பல்பு எரிஞ்சதுக்கு அப்புறமா வோல்டேஜை ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த பேலஸ்டரானது கொடுக்கப்படுகிறது. இதோட ரேட்டிங் பார்க்கறப்ப 75 வாட்ஸ்ல இருந்து 125 வாட்ஸ் அண்ட் 250 வாட்ஸ் 500 அண்ட் 1000 வாட்ஸ் பல்புக்கு ஈக்குவலா இதனுடைய சோக்கானது பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ். ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒர்க்கிங் மெத்தட். இந்த பல்பு வந்து எப்படி எரியுது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது இந்த சோக் வழியாக இந்த பல்புக்கு வந்து சப்ளை பண்ணும். சப்ளை போன உடனே இந்த மெயின் எலக்ட்ரானுக்கு சப்ளை போன உடனே இந்த அப்ப அந்த ஸ்டார்டிங் டைம்ல இந்த இனர்ட் கேஸ், அதாவது ஆர்கான் கேஸ் ஆனதுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆனது அதிகமாக இருக்கும். அதனால மெயின் 2 எலக்ட்ரான்களே கரண்ட் கண்டக்ஷன் ஏற்படாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கரண்ட் கண்டக்ஷன் ஏற்படாது. அதுக்காக என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் எலக்ட்ரான் மிக அருகில இருக்கு. இந்த 2 மெயின் எலக்ட்ரானுக்கு ஸ்டார்டிங் எலக்ட்ரானுக்கு இடையில என்ன செய்யணும்னா ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி டக்னஸ் ரெட்டிஷ் கலர்ல ஒரு ஆர்க் ஏற்படும். ஆர்க் ஏற்பட்ட உடனே ஒரு ரெட்டிஷ் கலர்ல ஒரு வெளிச்சம் ஏற்படும். அந்த வெளிச்சம் ஏற்பட்ட உடனே என்ன செய்யணும், இந்த கிளாஸ் இன்னர் சைடுல ஃபுல்லா என்ன செய்யும், அப்படியே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆன உடனே இந்த ஆர்கான் கேஸ் அது என்ன செய்யும், அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க இதனுடைய கேஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து மிக குறையும். குறையும் போது இதுல இருக்கக்கூடிய மெர்க்குரி அந்த வெப்பத்தின் காரணமாக எவாபரேட் ஆகும். எவாபரேட் ஆகும்போது இவற்றுக்கிடையே அதிகமான வெளிச்சமானது உண்டாக்கப்பட்டு 2 ஃபிலமெண்ட்களுக்கு இடையே ஒரு கரண்ட் கேஸ் மூலமாக கரண்ட் ஃப்ளோ ஏற்பட்டதுனால ஒரு வெளிச்சமானது உண்டாக்கப்படும். அப்போதைக்கு என்ன செய்யணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இதனுடைய அளவு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மிக அதிகமாக ஏற்பட்டுள்ளது. ஏற்பட்ட உடனே மெயின் எலக்ட்ரானுக்கு இடையிலே கரண்ட் கண்டக்ஷன் ஏற்பட்டு இதனுடைய வெளிச்சமானது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரைட்னஸா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த பிரைட்னஸா எரியும் பொழுது இந்த சோக்கிலிருந்து வரக்கூடிய வோல்டேஜ் ஆனது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் மிக அதிகமான வோல்டேஜ் கொடுத்து அந்த பல்பு எரிஞ்சதுக்கு அப்புறம் மிக குறைந்த வோல்டேஜ், அதாவது ஒரு 120 130 வோல்ட் இந்த வேரியேஷன்ல, அதாவது பல்புனுடைய பவர் ரேட்டிங்க்கு தகுந்தாப்படி அதனுடைய அவுட்புட் வோல்டேஜ், அதாவது ரன்னிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வோல்டேஜ்னால ஆபரேட் ஆகும். அப்ப அதனுடைய இந்த ஃபிலமெண்ட்ல இருந்து இந்த ஃபிலமெண்ட் மூலமாக கரண்ட் கண்டக்ஷன் ஏற்பட்டதுனால வெளிச்சமானது ஏற்பட்டுடும். இதனுடைய ஃபுல் பிரைட் வர்றதுக்கு ஒரு 5 to 7 நிமிஷம் ஆகும். இதனுடைய வெளிச்சம் எப்படி கேட்டீங்கன்னா ப்ளூயிஷ் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதனுடைய கலர் வந்து ஒயிட் கலரா இருக்கும். ஆக்சுவலி இந்த மெர்க்குரி வேப்பர் லாம்புடைய வெளிச்சமானது ஒயிட் கலர். இதனுடைய இந்த வெளிச்சம் இது ஃபுல் பிரைட் வந்த உடனே தான் நம்ம இதனுடைய முழு வெளிச்சம் நமக்கு ஃபுல் பிரைட்டா கிடைச்சிடும். அடுத்து பார்க்க இதனுடைய ஒரு பொசிஷன், இது எப்படி வந்து இதனுடைய அமைக்கணும் அப்படின்னு பார்க்கறப்ப இதை வந்து எப்பொழுதுமே இன்க்ளைன்ட் பொசிஷன்ல வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். இது அந்த லேம்புடைய செட்டு உள்ளதான் லேம்ப் இருக்கு. இந்த மாதிரி பொசிஷன் இன்க்ளைன்ட் பொசிஷன்ல நம்ம பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னா எலக்ட்ரான்களிலேயே ஆர்க் ஏற்பட்டு அதெல்லாம் கறி பிடிச்சிடும். அதனால எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரி இன்க்ளைன்ட் பொசிஷன்ல பயன்படுத்தப்பட வேண்டும். மற்றும் பவர் ரேட்டிங் அப்படின்னு சொல்றப்ப இது வந்து 40 வாட்டேஜ்ல இருந்து 1000 வாட்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் இதனுடைய ஆபரேட்டிங் வாட்டேஜ் வந்து இருக்கும். இதனுடைய ஆபரேட்டிங் வோல்டேஜ் நம்ம பார்க்கறப்ப 130 வோல்டேஜ் இருந்து 150 and 250. இந்த 250 வோல்டேஜ் அவுட்புட் எப்போ வரும் கேட்டா 1000 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணும்போது அந்த சோக்ல இருந்து அவுட்புட் வோல்டேஜ் ஆனது அதனுடைய அவுட்புட் 250 வோல்டேஜ்ல இந்த பல்பானது எரிஞ்சு கொண்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இவற்றினுடைய லூமன் எஃபிஷியன்சி பார்க்கறப்ப ஒரு வாட்ஸுக்கு 40 to 50 லூமன் பவர் வந்து இந்த ஹை பிரஷர் மெர்க்குரி வேப்பர் லாம்ப் வந்து வெளியிடக்கூடிய திறமை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன். இந்த ஹை பிரஷர் மெர்க்குரி வேப்பர் லாம்ப் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கறப்ப இண்டஸ்ட்ரியல், அதிகமாக தொழிற்சாலைகள், எல்லா விதமான தொழிற்சாலைகள் எல்லாத்துலயும் இருக்கும். மற்றும் ரயில்வே யார்டு மற்றும் ஸ்ட்ரீட் லைட் இது போன்ற இடங்கள் எல்லாமே இந்த ஹை பிரஷர் மெர்க்குரி வேப்பர் லாம்ப் ஆனது
பயன்படுத்தப்பட்டு இந்த ஹை பிரஷர் மெர்க்குரி லாம்புடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னு பார்க்கலாம். இதுதான் ஒரு ஹை பிரஷர் மெர்க்குரி வேப்பர் லாம்பு. இதுதான் அவுட்டர் கிளாஸ். இன்னர் கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சைட்ல வந்து நம்ம இதை வந்து டீடைலா பார்க்கலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா உள்ள அதனுடைய எக்ஸாஸ்ட் டியூப் இருக்கு. உள்ள வந்து பாக்குறப்ப ஒரு இன்னர் கிளாஸ் டியூப் குவார்ட்ஸ்ல செய்யப்பட்ட டியூப் ஆனது இருக்கு. மற்றும் அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆனது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் அந்த சப்போர்ட்டிங் லீட்ஸ் அது எல்லாமே இருக்கு. அடுத்து பாக்குறப்ப இதுதான் என்னது லேம்ப் கேப். அடுத்து இதுதான் ஃபேஸ்க்கான டெர்மினல். நியூட்ரல் வந்து பாக்குறப்ப இந்த த்ரெட் போர்ஷனவே நியூட்ரலாக எடுக்கப்படும். இதுதான் வீட்டினுடைய ஹோல்டர், அதாவது த்ரெட் டைப் ஹோல்டர். இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் பாக்குறப்ப உள்ள வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாடல் வந்து ஒரு டெர்மினல் இருக்கு. இந்த சுத்திலும் பாக்குறப்ப ஒரு த்ரெட் டைப். த்ரெட் டைப்பா இருக்கிறதெல்லாம் நியூட்ரல் கனெக்ஷன். இங்க பேக் சைடு பாக்குறப்ப இதனுடைய தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபேஸ் மற்றும் நியூட்ரலுக்கானது. இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் இதனுடைய மெத்தட். அடுத்தது பாக்குறப்ப இதுதான் பேலஸ்ட், அதாவது சோக். இந்த சோக்ல பாக்குறப்ப ரெண்டு டெர்மினல் இருக்கு. இதுதான் ஒன்னு காமன், இன்னொன்னு 240 வோல்டேஜுக்கான டெர்மினல். இது பாத்தீங்கன்னா மெல்லிய சிலிகான் ஸ்டீல்ல செய்யப்பட்ட கோர்கள். இந்த கோர்களுக்குள்ள பாத்துக்கிறப்ப வைண்டிங் ஆனது தின் கண்டக்டர்ல அதிகமான சுற்றுகள் சுட்டப்பட்டு சோக், அதாவது நம்ம பேலஸ்ட் இருக்கு, நம்ம ஃப்ளோரசன்ட் லாம்புக்கு எப்படி யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரியான அமைப்பு இது பெற்றிருக்கக்கூடியது. இதனுடைய ரேட் வாட்டேஜ் பாக்குறப்ப லேம்பினுடைய வாட்டேஜுக்கு ஈக்குவலா பல சைஸ்களையும் இது கிடைக்கும். அடுத்து பாக்குறப்ப கெப்பாசிட்டர், அதாவது இந்த கெப்பாசிட்டர் இங்க இருக்கு. இந்த கெப்பாசிட்டர் வந்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்காக, அதாவது லேம்புக்கு பேரலரா வந்து இதை கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதனுடைய சைஸ் பார்க்கறப்ப 5 மைக்ரோஃபாரட் 250 வோல்டேஜ் உள்ள கெப்பாசிட்டர் ஆனது நம்ம பயன்படுத்தப்பட வேண்டும். அதுல வந்து நம்ம சோடியம் வேப்பர் லாம்பினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் பத்தி அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.